வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல அவல் வடை செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அவல் தண்ணியில கொஞ்சம் நல்லா ஊறணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி விட்டுறலாம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு நல்லா பொடி பண்ணலை, தேவையான அளவு உப்பு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரவை அரிசி மாவு சேர்க்கறதுனால அந்த வடை கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். நீங்க இதுக்கு பதிலாக முழு பெருஞ்சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வடை தட்டுறதுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது அழகா வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு விரசிக்கணும். இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி அழுத்தி வடை மாதிரி தட்டி எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதுதான். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ உள்ள போட்டுக்கலாம். இங்க வடையெல்லாம் தட்டி உள்ள போட்டதும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே வெளியெல்லாம் கருகி போயிடும். நல்லா 2 பக்கமும் மாத்தி விட்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் செவந்த அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா வடையுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதா வீட்டில் மசால் வடை செய்யணும் அப்படின்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு அப்புறமா அதை அரைச்சி தான் நம்ம செய்வோம். இது அவல் இருந்துச்சுன்னா போதும், சிம்பிளா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உடனே நம்ம வடை செஞ்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு வழிதான் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.